வணக்கம் மக்களே. தீபா ஜூஸ் குடித்த கொஞ்ச நேரத்தில் பொருட்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு சைக்கோ போல் நடந்து கொண்டு மயக்கம் போட்டு விழுந்தாள். உடனே கார்த்திக்கு இந்த விஷயத்தை சொல்ல அவன் ஆபீஸில் ரம்யாவுடன் பர்மிஷன் கேட்டு வீட்டிற்கு வருகின்றான். பிறகு தீபாவை ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்ல டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, மன அழுத்தம் காரணமாக இப்படி ஆகியிருக்கும் என்று சொல்லி அனுப்பினர். அந்த சமயத்தில் மீனாட்சி எதையோ கேட்க வந்தாள். உடனே கார்த்திக் எதுவாக இருந்தாலும் வீட்டிற்கு போய் பேசிக்கொள்ளலாம் என்று அண்ணி என்று வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். பிறகு தீபாவிடம் என்ன ஆச்சு என்று கேட்க அவள் அத்தை ஜூஸ் கொடுத்தாங்க, அதை குடித்த பிறகுதான் இப்படி ஆச்சு என்று சொன்னான். உடனே தீபா குடித்து வைத்த ஜூஸ் டம்ளரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கார்த்திக். அடுத்த நாள் ரம்யா ஆபீஸுக்கு அவளை பார்ப்பதற்காக தோழி ஒருவர் வருகின்றார். ஆனால் அங்கு ரம்யா இல்லாத நிலையில் அவளுக்கு ஃபோன் செய்து கல்யாண பத்திரிகை கொண்டு வந்திருப்பதாகவும் சொல்கின்றார். வீட்டு முகவரியும் தெரியாது என்பதால் ஆபீஸிலே அம்மு என்ற பெயர் எழுதி பிஏவிடம் கொடுக்க ரம்யாவை தனது கேபினில் வைக்க சொல்கிறார். பிறகு கார்த்திக்கு ரம்யா என்று பெயர் தெரியக்கூடாது என்று பதறி அடித்து ஆபீஸ் ஓடி வருகின்றார். இங்கு கார்த்திக் ரம்யா ரூமுக்குள் செல்ல கல்யாண பத்திரிகை பார்த்து விடுவானோ என்று பில்டப் எகிறுகிறது. அதற்குள் ரம்யா வந்து அந்த பத்திரிகையை மறைத்து விடுகின்றார். அடுத்து ரம்யா கம்பெனிக்கு ஐடி ரைடும் வருகின்றனர். அதிகாரிகள் கணக்கில் காட்டாத பணம் இருப்பதாக சொல்லி அதனை எடுத்து செல்ல ரம்யா யார் இப்படி பண்ணது என்று சத்தம் போடுகின்றார். அப்போது ஒருவன் கார்த்திக் தான் இது ஐடி இது அதுன்னு போல பேசி கொண்டிருந்ததாக சொல்ல ரம்யா அவர் எப்படி பண்ணி இருக்க மாட்டார் என்று ரம்யா சப்போர்ட் செய்து பேசுகின்றார். பிறகு அந்த நம்பர் கார்த்திக்கு தெரிவது போல் ஆனந்துக்கு ஃபோன் செய்து நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் என்று சொல்லி பேச கார்த்திக் ஆனந்து தான் இப்படி செய்ய சொன்னதாக புரிந்து கொண்டு அவனிடம் இது குறித்து கேட்டான். ஆனால் அவன் நான் எதுவும் பண்ணலை என்றும் சொல்கிறான். பிறகு ரம்யா கார்த்திகை கூப்பிட்டு கம்பெனி விஷயமாக பெங்களூர் போகிட்டேன், நீங்களும் கூட வாங்க என்று சொல்லி கூப்பிட கார்த்திக்கும் ஓகே சொல்கின்றான். தொடர்ந்து பிஏவிடம் 2 பேருக்கும் டிக்கெட்டு போல சொல்கின்றாள். இந்த விஷயம் அறிந்த மாணிக்கம் கிடைக்கிறப்ப வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, வாய்ப்பு அப்புறம் இந்த கம்பெனியோட அடுத்த ஓனர் நீ தான் என்று சொல்ல கார்த்திக் தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்று சொல்கிறான். இப்படியான அடுத்த கட்ட நிகழ்வு நகருகிறது.